السلام عليكم ورحمة الله وبركاته. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, நாம் இங்கு திரண்டு நின்று ஜனநாயகபூர்வமாக நம்முடைய எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு நாம் திரண்டிருப்பதற்குண்டான மிக முக்கியமான நோக்கம், அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும், அதில் வரையறுக்கப்பட்டிருக்கிற சமூக நீதி, விளிம்புநிலை மக்களுக்கான உரிமை, நமது நாட்டில் வாழும் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கான உரிமை அத்தனையும் நிலைநாட்டப்பட வேண்டும். ஒற்றை தீர்ப்பின் மூலம் நமது நாட்டின் ஆன்மாவாக இருக்கக்கூடிய சமூக நீதி குளிர்வண்டி புதைக்கப்பட்டுவிடக் கூடாது என்கிற அக்கறையில் தான் இங்கே நாம் திரண்டிருக்கிறோம். அரசமைப்பு சட்டத்தின் அசலான நோக்கம் மக்கள் நலனும் அவர்களின் உரிமையும் தான். நமது நாட்டில் இயற்றப்படுகிற எந்த சட்டமாக இருந்தாலும், வரையறுக்கப்படுகிற எந்த அம்சமாக விதியாக இருந்தாலும், மக்கள் நலனும் அவருடைய உரிமையும் பேணப்பட வேண்டும் என்ற அம்சம் அதில் காணப்படும். சட்டத்தின் பின்னணியில் ஒரு நீதியும் நியாயமும் தர்மமும் இருக்கும். அதுதான் நமது நாட்டினுடைய தன்மை. அரசமைப்பு சட்டத்தின் நோக்கம் அதுதான். கொலையாளியே தூக்கு தண்டனை கொடுப்பாங்க, ஏன்? அதான் நியாயம். அவன் மூலம் ஒரு நபருடைய உயிர் பறிபோயிருக்கிறது. திருடனை ஜெயிலில் போடுவார்கள், ஏன்? அதுதான் நியாயம். அவன் மூலம் ஒருவன் தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்திருக்கிறான். வீதியில் வாகனம் ஓட்டி செல்கின்ற பொழுது ஹெல்மெட் அணிய வேண்டும் என்பது விதி, சட்டம். அவ்வாறு அணியாவிட்டால் அபராதம் விதிப்பார்கள். ஏன் ஹெல்மெட் போடல, நீ 500 ரூபாய் அபராதம் கட்டு என்பார்கள். அவரிடத்தில் அபராதம் கேட்பதுதான் நியாயம். ஏன்? ஹெல்மெட் போட வேண்டும் என்று சொல்வதை நம்முடைய நலனுக்காக. வாகனம் ஓட்டி இறை தருமாறி யாரோ ஒருவரால் இடித்து நாம் கீழே விழுந்து விட்டால் நம்முடைய தலை பாதுகாக்கப்பட வேண்டும், அதன் மூலம் நம்முடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அக்கறை நிமித்தம் இருந்த சட்டம். அந்த சட்டத்தை பேண மறுக்கின்ற பொழுது நீ அபராதம் தர வேண்டும் என்பது அங்கே நீதியாக, நியாயமாக, ஒரு தர்மமாக மாறிவிடுகிறது. பொது இடத்தில் புகைப்பிடிக்க கூடாது, சட்டம், ரூல். மீறி ஒருவர் பொது இடத்தில் புகைப்பிடித்தால் அவர் அபராதம் கட்ட வேண்டும். ஏன்? நீ சிகரெட்டு குடிப்பதன் மூலம் உன்னுடைய உடல் நலனையும் கருத்துக் கொள்கிறாய். அதை பொது இடத்தில் குடிக்கின்ற பொழுது உன்னை சுற்றி உள்ள, உன்னை சார்ந்த, உனக்கு அருகாமையில் இருக்கிற பிற மக்களின் நலனுக்கு கேடு விளைவிக்கிறாய். ஆகவே நீ அபராதம் கட்ட வேண்டும் என்பார்கள். அதுதான் அங்கே நீதி. இப்படி நம்முடைய நாட்டில் இயற்றப்பட்டிருக்கிற எந்த நீதிமன்ற உத்தரவுகளை எடுத்துக்கொண்டாலும், சட்டங்களை எடுத்துக்கொண்டாலும், அதற்கு பின்னால் மக்கள் நலன் தலைதூக்கி இருக்கும். பிற மக்களின் உரிமை பாதுகாக்கப்படும். அந்த அம்சத்தில் தான் ஒவ்வொரு சட்டமும் இயற்றப்படுகிறது. அந்த அம்சத்தை பேணுவதற்கு தான் காவல்துறை, அந்த அம்சத்தை பேணுவதற்கு தான் நீதிமன்றம். இங்கே நாம் கேள்வி எழுப்பது என்ன? அண்மையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ஒரு தீர்ப்பை வாங்கியிருக்கிறார்கள். முஸ்லிம்களின் இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட தீர்ப்பு. அந்த தீர்ப்பை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு முன்பு தமிழ்நாட்டில் நமக்குள்ள உரிமை என்ன? 3.5% இடஒதுக்கீட்டை தமிழக முஸ்லிம்கள் பெற்றிருக்கிறார்கள். இந்த 3.5% இடஒதுக்கீடு ஆட்சியாளர்கள் அல்வா துண்டை போடுவதை போல் நமக்கு போடப்பட்ட ஒன்றல்ல. ஐயோ, முஸ்லிம்கள் அல்லல் படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், சிரமப்படுகிறார்கள், வேலை வாய்ப்பில் பின்தங்கி இருக்கிறார்கள், கல்வியில் பின்தங்கி இருக்கிறார்கள், இவர்களை தூக்கிவிட வேண்டும், எல்லோரும் அடைகின்ற முன்னேற்றத்தை இந்த முஸ்லிம் சமூகமும் அடைய வேண்டும் என்று நம் மீது அக்கறை கொண்டு அவர்களாக கொடுத்த ஒன்றா? சொல்லுங்க, ஆட்சியாளர்கள் தாமாக கொடுத்தார்களா? இந்த இடஒதுக்கீட்டை பெறுவதற்கு என்னுடைய முன்னோர்கள் ரத்தம் சிந்த வேண்டியிருந்தது. எத்தனை போராட்டம், எத்தனை ஆண்டுகால போராட்டம். பிற சமூகத்தில் உள்ளவர்களை தாண்டி இந்த நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய கடந்த காலத்தை எண்ணி பார்க்கிறோம். ஆங்கிலேயின் காலத்தில் கல்வியில் உயர்ந்த நிலையில் இருந்தோம், அதிகாரத்தில் கோலாட்சி இருந்தோம், நீதித்துறையில் கோலாட்சினோம். எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் நம்மவர்களை தவிர்க்கவே முடியாது என்கிற நிலை ஆங்கிலேயின் காலத்தின் நிலை. ஆனால் நாடு சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு நம்ம மேல இல்லாத பொல்லாத பல பலிகளை சுமத்தி
நமக்கு உள்ள எல்லா உரிமைகளையும் பறித்தார்கள். திட்டமிட்டு இந்த நாட்டில் நம்மை ஓரம் கட்டினார்கள். நம்முடைய இடஒதுக்கீட்டை பறித்தார்கள். நமக்கென்று இந்த ரிசர்வ் தொகுதியை பறித்தார்கள். எல்லாத்தையும் பறிச்சு ஓரம் கட்டினார்கள். பேசவே முடியல. 60 வருஷத்துக்கு பேச முடியல. அந்த 60 ஆண்டுகால இடைவெளியில கொஞ்சம் கொஞ்சமா பேசக்கூடிய தலைமுறை வந்தது. சிந்திக்கிற தலைமுறை உருவானது. என்னடா இந்த நாட்டில் எல்லாரும் அவரவர்கள் சதவீதத்திற்கு ஏற்ப அதிகாரத்தில் போல சொல்கிறார்கள், பொருளாதாரத்தில் முன்னேறி வருகிறார்கள். நம்முடைய சமூகத்தவர்களுக்கு ஏன் இந்த நிலை? ஆங்கிலேயன் காலத்தில் நமக்கு இருந்த இடஒதுக்கீடு எங்கே? அதுக்கப்புறம் தான் கண்டே பிடிக்கிற ஆஹா இடஒதுக்கீடு இல்லை. அதனால்தான் இந்த பின்னங்கிய நிலை. அந்த இடஒதுக்கீட்டை இழந்த இடஒதுக்கீட்டை பெற்றே ஆக வேண்டும் என்பதை கங்கணம் கட்டி செயல்பட்டது நம்முடைய சமுதாயம். அதற்காக வேண்டி இளைஞர்கள் மட்டுமல்ல, நம்முடைய வீட்டில் உள்ள பெண்கள், குழந்தைகள், வயோதிகத்தை அடைந்த முதியவர்கள் அத்தனை பேரும் வெயில்ல மழையில காய்ந்து நனைந்து புழுதியில புரட்டு காவல்துறையின் ஒடுக்குமுறைக்கு ஆளாகி சிறை சென்று ரத்தம் சிந்தி இந்த இடஒதுக்கீட்டை பெற்றோம். அதற்கு பிறகுதான் ஆட்சியாளர்கள் யோசித்தார்கள், இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு இடஒதுக்கீட்டை கொடுக்காவிட்டால் நம்மை நிம்மதியாக ஆட்சி செய்ய விட மாட்டார்கள். ஆகவே இவர்களுக்கு கொடுக்க வேண்டும். யாரு பாபர் மசூதியை இடிப்பதற்கு செங்கல் அனுப்பியவர் முஸ்லிம்களின் இடஒதுக்கீட்டுக்கு கமிஷன் அமைக்க வைக்க வேண்டும் என்றால் எப்பேற்பட்ட போராட்டத்தின் வெளிப்பாடு. கருணாநிதி தம்முடைய ஆட்சியில் முஸ்லிம்களுக்கு இந்த 3.5% இடஒதுக்கீட்டை தந்தார். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதி பெருங்க முடிச்சுட்டோம். 3.5% கிடைச்சிருச்சு. அந்த 3.5 பல போட்டேன். அதுவே நமக்கு பத்தல. ஏன் தமிழ்நாட்டில் நம்ம இன்னும் 3.5% இருக்கிறோம். அரசு கணக்கின்படி 2011 கணக்கின்படியே நம்ம 7% இருக்கிறோம். 2011 அப்புறம் கணக்கெடுப்பை நடத்தல. இப்போது கணக்கெடுப்பு நடத்தினால் 10% இருப்போம். அந்த நாட்டில் தமிழ்நாட்டில் 10% இருக்கக்கூடிய நமக்கு 3.5%, 3.5 என்கிற சதவீதம் ஒரு கணக்கா? அது நமக்கான நாம கல்வியில் பின்தங்கி இருப்பதற்கு நமக்கு கை கொடுத்து நம்மை முன்னேற்றி விடுவதற்குரிய பங்களிப்பு. அது போதுமான பங்களிப்பு அல்ல. இருந்தாலும் ஏற்றுக்கொண்டோம். ஒன்றுமே இல்லாததற்கு இது போதுமானது என்று நாம் திருப்திப்பட்டோம். அதை அதிகப்படுத்துவதற்கு பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தோம். இப்போது வரையிலையும் போராடி கொண்டிருக்கிறோம். 3.5% இடஒதுக்கீடு உங்களுக்கு போதுமா? போதுமா? தொடர்ச்சி ஆட்சியாளர்களுக்கு நாம் அழுத்தம் கொடுத்துக் கொண்டே இருக்கோம். இந்த 3.5% இடஒதுக்கீடு எங்களுக்கு அதிகப்படுத்திட்டாங்க. இதை நீங்க கற்பனையில் வைக்க. இப்ப அடுத்த ஒரு பிரச்சனையை சந்திக்கிறோம். என்ன? நம்முடைய நாட்டில் ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க விரும்பக்கூடிய மதத்தை தேர்வு செய்யக்கூடிய உரிமை எல்லாருக்குமே. யாரும் அவங்க விரும்பிய மதத்தை தேர்வு செய்யணும். அதன் அடிப்படையில் இந்துவாக இருக்கிற ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இந்துவாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நபர் யார்? உயர்சாதி வகுப்பா? அப்பர் கேஸ்ட்ங்கிறாங்களே, அங்கிருந்து இஸ்லாத்துக்கு வர்றாரா? இல்லை, வர்றவங்க குறைவா இருப்பாங்க. இப்ப நாம பேசக்கூடிய பிரச்சனை யாரை பற்றியது? எஸ்சியாக இருந்து, எஸ்டியா இருந்து, பிசியா இருந்து, பேக்வர்டு கிளாஸ், பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருந்து ஒரு இந்து சகோதரர் தான் விரும்பி இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கிட்டு அரசு வேலைக்கு படிச்சிருப்பாங்க. நம்ம தானே படிக்காத கூட்டமா இருந்தோம். அவங்க படித்து அரசு வேலைக்கு விண்ணப்பிக்கக்கூடிய நிலையில வர்றாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டான், அரசு வேலைக்கு விண்ணப்பிக்கிறான். கேசட்ல தான் பேர முஸ்லீம் மாத்திட்டான். அரசு வேலைக்கு முஸ்லிம்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு இருக்குது, அதன்படி எங்களுக்கு தாங்கன்னு கேட்கணும். நீங்க கவனிக்கணும். அதன்படி 3.5% இடஒதுக்கீடு படி எனக்கு அரசு வேலை தாங்க அப்படின்னு கேட்கலாம். அவன் ஏற்கனவே இடஒதுக்கீடு பட்டியலில் இல்லாதவனா கிடையாது. ஏற்கனவே இடஒதுக்கீடு பட்டியலில் இருந்தவன், நம்மை விட கூடுதலான தொகுதி பங்கீட்டில் இருந்தவன். எஸ்சியா இருக்கும்போது அவருக்கு இடஒதுக்கீடு இருக்கு, எஸ்டியா இருக்கும்போது அவருக்கு இடஒதுக்கீடு இருக்கு, பிசியா இருக்கும்போது அவருக்கு இடஒதுக்கீடு இருக்கு. ஆல்ரெடி வேற அட்டவணையில் இருந்து இடஒதுக்கீடு பலனை பெறக்கூடிய ஒருவர் இஸ்லாத்தை வாழ்க்கை ரீதியாக ஏற்று தன்னை முஸ்லீமாக மாற்றிக் கொண்டதற்கு பிறகு அந்த பட்டியலில் அவர் வர இயலாது. நம்ம நாட்டு சட்டம். அப்ப அவர் என்ன கேட்கிறாரு? அந்த பட்டியல் இருந்து நடிக்கிறீங்க, முஸ்லீம் பட்டியல் சேர்த்து எனக்கு வேலை தாங்கன்னு கேட்கிறாரு. உடனே ஒரு முஸ்லீம் பட்டியலை சேர்க்க முடியாது,
இடஒதுக்கீட்டுல உங்களை சேர்க்க முடியாதுன்னு தொடர்ச்சியா வரும். எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை நபர்கள் படித்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு விண்ணப்பிக்கிறார்கள். இந்த 3% கோட்டாவின்படி எனக்கு வேலை தாங்க கேட்கிறாரு. உங்களை முஸ்லிமான கன்சிடர் பண்ண மாட்டோம், இந்த பட்டியல நீங்க வர முடியாது, உங்களுக்கு அரசு வேலை இல்லை, நிராகரிப்பு. தனிநபர்கள் பல பேர் பாதிக்கப்பட்டவங்க நம்முடைய ஜமாத்தை நாடினார்கள், முறையிட்டார்கள். எங்களுக்கு ஒரு தீர்வு இல்லையா? ஏன் நாங்க முஸ்லீம் இல்லையா? உங்களுக்குள்ள இடஒதுக்கீடு சலுகை நாங்க பெற இயலாதா? இது என்ன அநீதி, இது என்ன வஞ்சகம், இது ஏன் ஓரவஞ்சனை கேட்டாங்க. தலைமையகத்துக்கு வந்து கண்ணீர் வடித்தார்கள். அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. இது திட்டமிட்டு இஸ்லாத்திற்கு மதம் மாறி வரக்கூடியவர்களை தடுக்கக்கூடிய சதியா தெரியுது. அரசு இந்த பிரச்சனைக்கு ஏன் முற்றுப்புள்ளி வைக்கவில்லை? அடுத்த போராட்டத்தை கையில் எடுத்தோம். என்ன ஒரு பக்கம் 3.5% இடஒதுக்கீடு அதிகப்படுத்திட்டாங்கன்னு கேட்டதை போல ஸ்டாலின் முதல்வராக இருந்த பொழுது இந்த பிரச்சனையை அவரின் கவனத்துக்கு கொண்டு சென்றோம். பல முறை முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இந்த பிரச்சனையை நேரடியாக சொன்னோம். நாங்களே சொன்னோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு வர்றாங்க, விரும்பித்தாங்க வர்றாங்க, அவனை எங்க பட்டியல நீக்கிறீங்க. உங்க அரசின் சார்பா டிஎன்பிஎஸ்சி தமிழக அரசின் சார்பா வேலை வாய்ப்பு எடுக்கும் பொழுது அந்த பட்டியலை சேர்க்க முடியாது, அநியாயம் இல்லையா? இந்த பிரச்சனை தீரணும்னா தமிழக அரசு அரசாணை பிறப்பிக்க வேண்டும், ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுங்க. மதமாறியவர்கள் தங்களை பிசி முஸ்லிம் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டு அந்த பட்டியலை சேர்க்க வேண்டும் சொல்லுங்க. வாய்மொழியா உத்தரவு போடாதீங்க, எழுத்துப்பூர்வமா உத்தரவு போடுங்க, ஜிஓ பாஸ் பண்ணுங்க. நாம வலியுறுத்தினோம். 2024 தான் ஜிஓ பாஸ் பண்ணாங்க. எப்போ 2024 ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது நம்முடைய கோரிக்கையை செவிமடுத்து ஜிஓ பாஸ் பண்ணார். மதம் மாறிய முஸ்லிம்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து எஸ்சி எஸ்டி பிசி அந்த வகுப்பிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அவர்களை முஸ்லிம்களில் உள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பு ஏதேனும் ஒன்று கன்சிடர் பண்ணணும், அதன்படி அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும். ஜிஓ பாஸ் பண்ணார். பிரச்சனை சால்வ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஓரளவு பிரச்சனையை சமாளிச்சாச்சு, முடிஞ்சிருச்சுதான். அங்க கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க. இந்த ஜீவோ கொண்டு காட்டணும், அப்படியே ஓகே சேர்ந்துக்குவோம். இப்படி ஓடிச்சு. இப்ப என்ன பிரச்சனை? அண்மையில தூத்துக்குடியில உள்ள பரமசிவன் ஒருத்தர், அவர் 2015 சமீர் அகமதுவா மாறினார், இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். அவ பேரண்ட்ஸ் எல்லாம் இந்து, தன்னை முஸ்லீமா அவர் மாத்திக்கிட்டார். கயத்தாளர் தாசில்தார்ட்ட நான் பிசி முஸ்லிம்கள் உள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் கேட்ட சர்டிபிகேட் கேட்டார். கயத்தாளர் தாசில்தார்ட்ட அவர் தர முடியாது. அதிகாரிகள் பல மைண்ட் செட்ல இருப்பாங்க. அந்த தாசில்தார் அப்படி சொல்லும் பொழுது ஜீவோ பாஸ் ஆகும் இல்லை. 2024 முன்னால் தான் அவர் தாசில்தார் கேட்டார், தர முடியாது. அவர் கோர்ட்ல கேஸ் போட்டார். என்ன முஸ்லிமா நான் மாறிட்டேன், எனக்கு இடஒதுக்கீடு பட்டியலில் சேர்க்கப்படுத்துறாங்க கேஸ் போட்டார். கேஸ் போட்டு கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. 2022 கேஸ் போட்டார். 24 ஜீவோ பாஸ் ஆயிடுச்சு. நம்ம நாட்டு நீதிமன்ற நடைமுறை தெரியுமில்லை, வழக்கு தொடுத்தா இன்னைக்கு தொடுத்தோம்னா நாளைக்கு தீர்ப்பு வருமா? செத்து போனதுக்கு அப்புறம் தான் நீதி வருகிறார். அதெல்லாம் உண்மை. ஒரு இளைஞன் கற்பழித்து விட்டான் போய் வழக்கு போட்டோம்னா தீர்ப்பு வந்துச்சு. எப்போ அவனை ஸ்ட்ரக்சர் தூக்கி வராங்க, வயசாயிடுச்சு, 80 வயசு கிளம்புனா வராரு. என்னப்பா ஏப்பா இந்த வயசானவங்க பாடாப்படுத்திய? இல்ல இவர் தாங்க அந்த கற்பழிச்சாரு. எப்பதான் கற்பழிச்சாரு? இளைஞனா இருக்கும் பொழுது. சூப்பர். நம்ம நாட்டு தீர்ப்பு முறை அப்படி இருக்கு. விவாகரத்து கேட்டோம்னா கிளம்பி ஆனதுக்கு அப்புறம் தான் விவாகரத்து கிடைக்கும் கோர்ட்ல. அப்ப 2022 வழக்கு கொடுத்தாரு. 24 ஜீவோ பாஸ் ஆயிடுச்சு. வழக்கு கமுக்கமா இருக்கு. இவர் எடுத்தார். இப்பதான் பிரச்சனை. ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் இந்த வழக்கை எடுக்கிறார். அந்த நபரினுடைய வழக்கறிஞர் வக்காலத்தையே திரும்ப வாங்கிட்டார். அவ்வளவுதான், பிரச்சனை முடிஞ்சிருச்சு. என்ன காரணத்தினாலே அவர் வக்காலத்தை திரும்ப வாங்கிட்டார். நான் வாதாடல அப்படின்னு வக்காலத்தை திரும்ப வாங்கிட்டார். கோர்ட்டு வழக்கப்படி வக்காலத்தை திரும்ப வாங்கிட்டா அதுக்கப்புறம் அந்த குற்றம் அந்த நபருக்கு வாதாடக்கூடிய நபரே இல்லை, வழக்கு நடத்துற முகாந்திரமே இல்லை. ஆனா இவர் வழக்கு எடுத்து இந்த தாசில் பிரச்சனை இல்லை, தாசில்தாரு டிசி சர்டிபிகேட் கொடுக்கல, அதான் பிரச்சனை. இவர் நீதிபதி என்ன சொல்லணும்? அவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது சரி அப்படிங்கிறோம், அல்லது கொடுக்க மாட்டேன் என்று சொன்னது தப்பு. சரி தப்பு அப்படி முடிக்க வேண்டிய விவகாரத்தை அந்த ஜீவோவை தோண்டி எடுக்கிறாரு. எப்படி 2024 அரசு போட்ட ஜீவோவை தோண்டி எடுத்து இந்த ஜீவோ நம்ம நாட்டின் அரசு
இஸ்லாம் சமத்துவத்தை சொல்லக்கூடிய மார்க்கம் அல்லவா? குர்ஆன் வசனம் சும்மா பயன் தோத்து குர்ஆன் வசனம் வருது. யா அய்யுஹன் நாஸ் இன்னா خلقناكم من ذكر وانثى. அதுல உள்ள வசனங்க நானா இதுக்கிட்ட சொல்லல. நீதிபதி அவர்கள் தீர்ப்பில் சொன்ன விஷயத்தை நான் சொல்றேன். மக்களே, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம். வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில் லிதஆரஃபு. உங்களை பல குலங்களாக கோத்திரங்களாக ஆக்கியது ஏற்றத்தாழ்வு கற்பிப்பதற்கல்ல, ஒருவரை ஒருவர் அடையாளம் காண்பதற்கு தான். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அது ஒரு உங்களிலேயே இறைவனிடத்தில் கண்ணியம் பெறுவோர் யார் தெரியுமோ? இறையச்சவாதிகள். இந்த வசனத்தை கோட் பண்ணி பாத்தீங்களா? இஸ்லாத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லை, சமத்துவம். அதோட முடியுதா? இறுதி தேர்வை வருது. நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் என்று கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் லா ஃபضل அரபியின் அலா அஜமியின். சிவப்பாக இருப்பவனுக்கு கருப்பாக இருப்பவனை விட எந்த உயர்வும் இல்லை. வலாலி அரபியின் அலா அஜமியின் வலாலி அஹ்மர் அலா அஸ்மர். அரபு மொழி பேசுபவனுக்கு அரபு மொழி பேசாதவனை விட எந்த உயர்வும் இல்லை. இஸ்லாத்துல மொழி அடிப்படையில நில அடிப்படையில எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை, எல்லாருமே சமம். நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சமத்துவத்தை போதிக்கக்கூடிய இஸ்லாத்தில் இருந்து கொண்டு நான் பிற்படுத்தப்பட்டவன் என்று சொல்லலாமா? எப்படி உங்களுக்குள்ள எப்படி அடுத்து வரும்? சாதி எப்படி வரும்? ஆகவே அந்த ஜீவனோட ரத்து பண்றேன். ஒற்றை வார்த்தையில நம்முடைய பல நாள் போராட்டம், பல வருட போராட்டம், பல வருட கனவு என்ன சுற்றுலா உடை அந்த ஜீவோவை நான் ரத்து பண்றேன். அப்ப அந்த ஜீவோ ரத்து செய்யப்பட்டால் அதுக்கு பிறகு என்ன பிரச்சனை? இனி இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடியவர்கள் இடஒதுக்கீட்டு பலனை அடைய முடியாது. எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய சிக்கல் இது. ஏன் உங்களுக்கு அந்த ஜீவோ கண்ட உறுத்துது? நாங்க நீதிமன்றத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை வச்சிருக்கிறோம். அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளுக்கு உட்பட்டு தீர்ப்பளிக்கிற நீதிபதிகளை தலைமையில் தூக்கி வைத்து நாங்கள் பாராட்டுவோம், உச்சி முகர்வோம். ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தை புறத்தள்ளி தங்கள் மனு இச்சைப்படி தீர்ப்பளித்தால் அந்த தீர்ப்பு பேப்பர் எங்களுக்கு வெற்றி காகிதம். அதை நாங்கள் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் மதிப்பு அரசியலமைப்பு சட்டத்தின் மீது. எப்படிங்க ஒரு வாக்குல ரச்சட்டு சொல்லிட்டு போவீங்க? இந்த சமூகத்தின் வழியை பார்க்க மாட்டீங்களா? வேதனையை பார்க்க மாட்டீங்களா? சமூக நீதியை கவனத்தில் கொள்ள மாட்டீங்களா? அப்ப அவர் கேட்கிறாரு, எல்லா இஸ்லாத்துல எல்லாருமே சமம் தானே, சமம்னு இஸ்லாம் சொன்னதுனால நம்ம இடஒதுக்கீடு ஒண்ணே கேட்கலாம். பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடாது. யார் புதுசா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க சொல்லக்கூடாது. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? இஸ்லாம் எல்லாரையும் சமம்னு சொல்லுது, அதனால அவர் இடஒதுக்கீடு உரிமையை கேட்கக்கூடாது என்றால் அதே ஒரு எஸ்சி, ஒரு எஸ்டி, ஒரு பிசி பௌத்தத்துக்கு மாறிட்டார், சிங்கா மாறிட்டார், சீக்கியத்துக்கு மாறிட்டார். அதாவது ஒரு எஸ்சி, ஒரு எஸ்டி, ஒரு பிசி பௌத்தத்திற்கோ சீக்கியத்திற்கோ மாறிவிட்டால் இடஒதுக்கீடு கேட்கக்கூடாது என்று சொல்கிறீர்களா? இஸ்லாத்தை போலவே பௌத்தத்திலையும் அங்க கூட ஏற்றத்தாழ்வு இல்லை, அப்படித்தான் அவங்க சொல்வாங்க. சீக்கியத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லை. அந்த மதம் அவர்களை எல்லோரையும் சமம் என்று சொல்கிறது. அந்த சித்தாந்தம் அவர்களை எல்லோரையும் சமம் என்று சொல்வதாக குறிப்பிடுவார்கள். அம்பேத்கர் எதுக்கு மாறினாரு? அவருக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னு சொன்னீங்களா? என்னங்க, என்ன உங்களுடைய நியாயம்? என்ன நீதியை நீங்க கவனிக்கிறீங்க? என்ன நேர்மையை கவனிக்கிறீங்க? மக்கள் வழியை கவனிக்காம சொல்லப்படுற தீர்ப்பு ஒரு தீர்ப்பா? பாதிக்கப்படுகிற மக்களின் வேதனையை புரிந்து கொள்ளாமல் எழுதப்படுகிற தீர்ப்பு ஒரு தீர்ப்பா? அது சட்டத்தின் உட்கூறுகளை மதிப்பு வழங்கப்படுகிற தீர்ப்பா? நாங்கள் எப்படி பார்ப்போம்? அதே மாதிரி இவர் சொல்லக்கூடிய தீர்ப்புகள் எல்லாமே சர்ச்சைக்குரிய தீர்ப்புகளாக இருக்கிறது என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். அறிவுஜீவிகள் விமர்சனம் செய்கிறார்கள். முஸ்லீம் எல்லாரும் மாமச்சா பழகிவிட்டோம். இப்போ அப்படித்தான் பழகிறோம். நம்ம உள்ளத்துல எந்த வெறுப்பும் இல்லை, எந்த குவாதமும் இல்லை. அப்படி இருந்த மாதிரியே சமீபத்தில் திருப்பரங்குன்ற விவகாரத்துல பற்றி எரிய வைக்க முயற்சித்தார்களா இல்லையா ஒரு தீய கும்பல்? எதன் பேரில் ஒற்றுமையோடு நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மதுரை மக்கள் மத்தியிலே வெறுப்புணர்வை விதைக்க முற்பட்டது எதன் பேரில்? தேவரை தீர்ப்பு வைத்துக் கொண்டிருந்தார். இவர்
கொடுத்தா அந்த தீர்ப்பை கொடுத்தாரு. தீபத்தூர்ல விளக்கு ஏற்றணும், அங்க ஆல்ரெடி ஏற்றிக்கிட்டு தான் இருக்கிறோம். சர்வேக்கல்ல பிடிச்சி இவங்க தீபத்தூணை ஆக்கி அந்த தீபத்தூர்ல விளக்கு ஏற்றணும்னு ஆக பிடிச்சி அதிகாரம் தங்களுக்கு இருந்தது என்கிற பேரில் அதை ஒரு தீர்ப்பாகவும் சொல்லி அதுல எவ்வளவு பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட பார்த்துச்சு. காவல்துறை அதிகாரிகள் வீர தீரத்தோடு சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தில் செயல்பட்டதால் மதுரை தப்பியது. மதுரை மக்கள் நல்லிணக்கத்தை விரும்பிய காரணத்தினால் சங்க பரிவார கும்பல்களின் சதி முறியடிக்கப்பட்டது. இல்லை என்று சொன்னால் எப்பேற்பட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இங்கே ஏற்பட்டிருக்கும். அப்ப தீர்ப்புங்கிற பேரை நீங்க இஷ்டத்துக்கு சொல்றதா? கோவில் நிர்வாகமே மறுத்துச்சுங்க. கோவில் நிர்வாகம், திருப்பரங்குன்ற கோவில் நிர்வாகம் அவங்க சொல்றாங்க, நாங்க இங்கதான் ஏத்திக்கிட்டு இருக்கிறோம், வருஷம் தான் ஏத்துறோம். நீ என்ன இங்க போய் ஏத்த சொல்ற? எங்க கோவில்ல எங்க ஏத்தணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க இதுல தலையிடாதீங்க, கோவில் நிர்வாகம் சொல்லிருச்சுங்க. அப்ப இந்த தீர்ப்பு மக்களால் விமர்சிக்கப்பட்டுச்சா இல்லையா? சமீபத்தில் நம்ம ஹஜ் பெருநாள் கொண்டாடுறோமா? அம்மையெல்லாம் நீங்க எல்லாம் ஹஜ் பெருநாளுக்கு ட்ரெஸ் எடுக்கிற பிஸியில் இருக்கிறீங்க. நாளைக்கு கறி வாங்கவா கோழி வாங்கவான்னு கவலையில் இருக்கிறீங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு தீர்ப்பு வருது, இல்ல குர்பானி மாடை பொது இடத்தில் குர்பானி கொடுக்க கூடாது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி. என்னடா இது அதுக்குள்ள எப்படி அதிரடி வந்துச்சு? என்ன அதிரடியா? மாடை வந்து குர்பானி கொடுக்கூடாது, எங்க பொது இடத்துல ஆக்கக்கூடாது. எங்க இருக்கணும்? மாடலுக்கு மனைவி ஒரு இடம் இருக்குல்ல, அந்த மனையில போய் இருக்கணும். தீர்ப்பு வருது பெருநாளுக்கு, நாளைக்கு பெருநாள் இன்னைக்கு வருது. என்ன நினைச்சுக்கிறாங்க? ஆதரவு முறையில மாடலுக்கு மனையில போய் அறுக்க வேண்டும் என்பது வழிபாட்டுக்குரிய சட்டம் அல்ல. வழிபாட்டுக்குரிய சட்டமா? கசாபு கடந்தாரே, மாடு வெட்டுறவன் கோழி விற்கிறவன் அவனுக்குரிய சட்டம் அது. விற்பனை பண்ணும் போது நீ எங்க நாள் அறுக்கலாம் இல்ல, உரிய இடத்துல தான் போய் அறுக்கணும், மனையில போய் அறுக்கணும். அவனுக்குரிய சட்டம், அவனுக்குரிய சட்டம். எவ்வளவு மேக்க வழக்கு எடுக்கிறாங்க பாருங்க. இவரா இருக்கிறாரா? இவர்கிட்ட கொண்டு போய் தள்ளுறாங்களா? நல்லவரா இருக்கிற இவர் பின்னால் இருந்து யாரும் கெட்டவராக முயற்சிக்கிறாங்க. என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு கும்பல் செயல்படுது, தீய நோக்கத்தோடு ஒரு கும்பல் செயல்படுகிறது. கருப்பு உடை அணிந்து கொண்டு முஸ்லிம்களின் உரிமை ஒவ்வொன்றாக பறிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறது. அந்த கும்பல்களின் கனவு ஒருபோதும் பறிக்காது. அரசியல் சட்டத்தின் மாண்பை, நீதிமன்றத்தின் மாண்பை, நீதிபதிகளின் மாண்பை நாங்கள் பேணியே தீர்வோம். எப்படி பாருங்க, அதுக்குள்ள எங்க பேர் இருக்கிறது? நாளைக்கு ஆட்சி பண்ணா நீங்க இது ரூல் எப்படி சொல்லணும்? சுகாதாரமா இருங்க, சுகாதாரத்துக்கு இடையூறு இல்லாம இருங்க, பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம இருங்க, அகத்தாரமா சொல்லணும். அது ஒரு பொது இடத்துல அறுக்கவே கூடாதுன்னா அப்ப நாம என்ன கேட்கிறோம்? கோவில்ல பல்வேறு குலதெய்வ நம்பிக்கையுடைய என்னுடைய உறவுகள் இருக்கிறார்கள், இந்து மத சகோதரர்கள் இருக்கிறார்கள். கோவில போய் ஆடு இருப்பாங்க, கோவில போய் மாடு இருப்பாங்க. அப்ப அந்த கோவில் இருக்கிற மாட்டையும் ஆடருக்கு மலையில மாடருக்கு மலையில தான் போய் இறக்கணுமா? கோவில் அறுக்கக்கூடாதா? அது அவன் நம்பிக்கை. அதை போய் நீங்க ஒற்றை தீர்ப்பின் மூலம் எங்கள் நம்பிக்கையை தகர்க்க முடியும். நாங்க எங்க வீட்டுக்குள்ள இருப்போம், வீட்டுக்கு வெளியே இருப்போம், இடங்கள் இல்லாம இருப்போம். இப்போ சொல்றோம், அந்த தீர்ப்பு வந்த போதே தமிழக அரசு தூக்கிக் கொண்டிருந்தது. புதிய தமிழக அரசு அதற்காக குரல் எழுப்ப கடமைப்பட்ட முஸ்லிம் அதிகாரிகள், முஸ்லிம் அமைச்சர்கள் விஜயோடு செல்வி எடுக்கிறதுல பிஸியா இருந்தார். இந்த பிரச்சனைக்கு குரல் கொடுப்பதற்குரிய நேரம் அவர்களுக்கு இல்லை. இப்போ அதுக்கு இன்னும் மேல்முறையீடு செய்யப்படல. அடுத்து வர ஹஜ் பெருநாளை அதை கேட்க முடியாது. பிற மக்களுக்கு இடையூறு இல்லாமல் எங்கள் நம்பிக்கைப்படிதான் இருப்போம். அதே பொதுத்துல நீங்க சொல்லிட்டு போயிருந்தீங்க, நாங்க தேடிக்கிட்டோமா? அப்ப நம்ம குர்பானி கொடுத்தா என்ன தெரியுமா செய்யணும்? இந்த மாதிரி பஸ்ஸா ஆடு மாடு எல்லாம் ஏற்றிக்கிட்டு உள்ளுக்குள்ள ஏற்றி அது குடுக்க ஜாலியெல்லாம் அள்ளி காவலுக்கு 2 பேரும் கூட்டு போயிடும். அப்பதான் தெரியும். காவலுக்கு 2 பேரும் கூட்டு போய் எங்க ஆளுக்கு காட்டுங்க, அங்க கொண்டு போய் நிப்பாட்டி எப்படி அறுக்குது? இவ்வளவு பேர் அறுக்கணுமே. தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரும் அறுக்கிறதா இருந்தா மனையில போய் அறுக்க முடியுமா? எல்லா ஊரும் இருக்கா? ஆளுக்கு மணி இருக்கா? அதையா காட்டுங்க. மதுரை எங்க இருக்கு? திருச்சியில எங்க இருக்கு? சேலத்துல எங்க இருக்கு? தேனியில எங்க இருக்கு? எங்க இருக்கு? இவங்க 2 இடத்துல வச்சுக்கிட்டு அதை கூட்டி வச்சுக்கா சாவி ஆட்டு போய் கேட்கும் சாவியான்னு அவர் யோசிப்பாரு. அப்படி உள்ள மனையை போய் நம்ம அஜிபண்ண குர்பானி வழிபாட்டு செய்யணும். இப்படி முடியும். அப்ப நம்ம எதுக்கு அப்படி சொல்ல வரோம்னா,
இவர்கள் சொல்லக்கூடிய தீர்ப்புகள் எதுவுமே மக்கள் நம்பிக்கை என்ன, சடங்கு என்ன, வழிபாடு என்ன, எதையுமே பார்க்கறதில்லை. அவன் வரக்கூடிய வழி என்ன, வேதனை என்ன, எதையுமே கவனத்தில் கொள்வதில்லை. ஒரு போக்கில் சொல்லிட்டு போறார். இதை இடஒதுக்கீடு விவகாரம் இது போற போக்கில் சொல்லி விதிக்கப்படக்கூடிய அசமல்ல. இது ஜீவாதார கோரிக்கை, இது ஜீவாதார உரிமை. இந்த உரிமையை நாங்கள் ஒருபோதும் இழக்கவே மாட்டோம். அவர் சொல்றாங்க, சங்க பரிவார ஆட்கள் சொல்றாங்க, அது இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட உடனே அவர் லப்பையா மாறுவார், எப்படி ராவுத்தரா மாறுவார், எப்படி மரக்கேற மாறுவார். உங்களுக்கு என்ன கவலை? அவன் லப்பையா ஆகணும், லப்பையா ஆகாம போறான். உனக்கு உங்களுக்கு என்ன கவலை? அதெல்லாம் பிறப்பின் அடிப்படையில் உள்ளது. யார் சொன்னார்? லப்பங்கிறது பிறப்பின் அடிப்படையில் உள்ளதா? ராவுத்தர மரக்கா எல்லாம் பிறப்பின் அடிப்படையில் உள்ளதா? தொழிலின் அடிப்படையில் உள்ளது. வரலாறு தெரியாம, மத ரீதியாக, ஆன்மீக ரீதியாக வேலை பார்த்தா அவங்க எல்லாம் லப்பன் அழைக்கப்பட்டாங்க. குதிரை விவசாயம் பண்ணா ராவுத்தன் அழைக்கப்பட்டாங்க. கப்பல்ல போய் வணிகம் பண்ணி வியாபாரம் பண்ணா மறுக்காயம் அழைக்கப்பட்டார். தொழில்கள் நிமித்தமாக தமிழகத்தில் அடையாளம் காணப்பட்ட முஸ்லிம் பிரிவுகள். இது பிறப்பின் அடிப்படையிலானது அல்ல. யாருமே பிறக்கும் போதே லப்பியா பிறக்கவில்லை, ராவுத்தரா பிறக்கவில்லை. தொழில் நம்ம என்ன கேட்கிறோம்? ஒரு எஸ்சி, ஒரு எஸ்டி, ஒரு பிசி. அவர் ஆல்ரெடி நம்மை விட பின்தங்கியவர். அப்படித்தான், நம்மை விட பின்தங்கியவர்கள். கல்வி ரீதியா ஆண்டாண்டு காலமா ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லா வகையுமே. அப்ப நம்மை போல நம்மை விட பின்தங்கிய குழுக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நம்மில் உள்ள பின்தங்கிய குழுக்களோடு அவர்கள் எங்களை இணைத்துக் கொள்கிறார். நாங்கள் அவர்களை இணைத்துக் கொள்கிறோம். இதுல நீதிமன்றத்துக்கு என்ன பிரச்சனை, அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை? இதுல பாதிப்பு தொடர்ந்தால் யார் சொல்லணும்? முஸ்லிம்கள் நாங்க சொல்லணும். எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க நீங்க கொடுப்பீங்க, அதனால நாங்க பாதிப்படையணும், அப்படி கொடுக்க கூடாது நாங்க சொல்லணும். நாங்க சொன்னமா? நாங்க சொன்னோம். என்ன சொன்னோம்? அவனுக்கு குழு என்று நாங்கள் சொன்னோம். அவன் எங்களில் ஒருவன். எங்களை சார்ந்து வந்ததற்கு பிறகு அவனுடைய உரிமை பறிபோவதை உயிரே போனாலும் விட மாட்டோம். தமிழக அரசு குர்பானி விவகாரத்தில் வேடிக்கை பார்த்த மாதிரி இதுல வேடிக்கை பார்ப்பாங்க. ஏன் இது ஆல்ரெடி சொல்றதுக்கு என்ன சொன்னா, 51 தீர்ப்பு வந்துச்சு. ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா முஸ்லிமான், அவர் வெறும் முஸ்லிம் தான். முஸ்லிம் உள்ள பிரிவாக அவரை கவனத்தில் கொள்ள இயலாது என்று 1951 சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லிவிட்டது என்றார். அதே உயர்நீதிமன்றம் 2014 என்ன சொன்னது? இல்ல, பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றால் அவரை முஸ்லிம்களில் உள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் உண்டாகவே கருத வேண்டும். 2014 தீர்ப்பு. ஹரிபரந்தாமன் அவர்கள் மரியாதைக்குரிய நீதியரசர் ஹரிபரந்தாமன் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். இதே தூத்துக்குடியில விசாலாட்சி என்கிற ஒரு சகோதரி ஆரிஃபாவாக அல்லது ஆசிமாவாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மாறினார். அவங்களுக்கு இதே இடஒதுக்கீடு பிரச்சனை வந்துச்சு. சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினாங்க. அப்பதான் ஹரிபரந்தாமன் சொன்னார், உங்க வேலையை கொடுங்க. பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தா முஸ்லிம்கள் உள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் உண்டாக கருதுங்கள். அதுதான் பொருத்தமானது, அதுதான் சமூக நீதிக்கு ஏற்றமானது என்று மரியாதைக்குரிய நீதியரசர் ஹரிபரந்தாமன் வழங்கிய தீர்ப்பு. அந்த தீர்ப்புக்கு மாற்றமா இவர் எப்படி தீர்ப்பு சொல்லலாம்? பல்வேறு நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்புக்கு இது மாற்றம். அரசியலமைப்பு சட்ட விதிகளுக்கு மாற்றம். ஒரு தனி மனிதன் தான் விரும்பிய மதத்தை தேர்வு செய்யலாம் என்ற உரிமையை பறிக்கும் செயல். இதுக்கு வேடிக்கை பார்க்க கூடாது. இந்த ஜீவோவை ரத்து பண்ணியிருக்கிறார்களா? தமிழக அரசு மிக விரைவாக 3 பேரை அல்லது 5 அடங்கிய அமர்வுக்கு மேல்முறையீடு செய்ய வேண்டும். அவ்வாறு தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய தவறினால் இன்றைக்கு மதுரையில் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம், இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் நடைபெறவிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் தமிழக அரசு இந்த பிரச்சனைக்கு தக்க தீர்வை ஏற்படுத்தி தர மறந்தால் தமிழகமே ஸ்தம்பிக்கும் அளவிற்கு மிகப்பெரிய போராட்டத்தை சென்னை தலைநகரில் நாங்கள் குழுமுவோம். இடஒதுக்கீடு ஜீவாதார உரிமை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரன் எங்களை சார்ந்தவன், அவருடைய உரிமை பறிபோவதை விடவே மாட்டோம். அமைச்சர்கள் அழகு பார்க்கறதுக்கு இல்லை. அமைச்சரவையில் முஸ்லிம்கள் இருந்துட்டா அழகு பார்க்கறதுக்கு உங்களை அமைச்சரவையில் வைக்கல. முஸ்லிம் சமூக பிரச்சனை என்று வரும்பொழுது அதற்கு ஆதரவாக முதல் குரல் உங்கள் குரலா இருக்கணும். இல்லை என்று சொன்னால் அமைச்சரவையிலிருந்து உங்களை மாற்றும் சக்தி இந்த மக்கள் கூட்டத்திற்கு உண்டு. இந்த நேரத்தில் சொல்லி இது ஒரு ஆரம்பம் தான். இந்த பிரச்சனைக்கு சட்டப்பூர்வ தீர்வை தமிழக அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலுவாக வைத்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாசல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.